நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ். இன்றைக்கி என்ன சமையலோல நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய போகிறோம். நார்மலாக வீட்டிலலாம் என்ன செய்வோம், பாயில்ட் எக், ஃப்ரைட் எக் செய்வோம். அது மாதிரி என்ன முட்டை தொக்கெல்லாம் செய்வோம், நிறைய செய்வாங்க. முட்டையை வச்சு நிறைய வெரைட்டிஸ் வந்து செய்வாங்க. ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு, அதாவது முட்டை உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய போகிறோம். அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். முட்டை உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: சிறிதாக நறுக்கிய உருளைக்கிழங்கு 1, வேக வைத்த முட்டை 3, மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், துருவிய தேங்காய் 1 கப், சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 1, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் தேவைக்கு ஏற்ப, கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு, மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முட்டை உருளைக்கிழங்கு ஃப்ரை செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டிஷ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு வட்டம் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். ஸ்ரீலங்காவில் வந்து கெண்டிங்கிற இடத்துல இந்த ஃப்ரை வந்து ரொம்ப பண்ணியிருந்தாங்க. ரொம்ப காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸோ அந்த அம்மா வந்து வீட்டில் வந்து இந்த முட்டையும் இந்த உருளைக்கிழங்குலாம் வந்து நல்லா வறுத்து செஞ்சு கொடுத்தாங்க. அது வேறு லெவலாக இருந்துச்சு. அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஆனால் அவங்க ஸ்ரீலங்காலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் எல்லாமே வந்து நம்மளுடைய மசாலா தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இங்கேயும் வந்து நம்ம மசாலா வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். முதல்ல நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் தேங்காய், அங்கே ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து தேங்காய் தான் வந்து நிறைய யூஸ் பண்ணாங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து தேங்காய் தான். ஸோ இப்போது தேங்காய் எடுத்தாச்சு. அதோட மிளகு பொடி, சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இங்கே வந்து தேங்காய், மிளகு பொடி, சோம்பு இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா, இங்கே வந்து முட்டை எடுத்திருக்கேன். அந்த முட்டையை வந்து லைட்டாக அப்படியே கீறி விட்டுட்டு இது என்ன செய்யலாம்னா, இதை அப்படியே இதில் போட்டுடலாம். அதே மாதிரி இன்னொரு முட்டை, அதில் இங்கே வந்து முட்டையை 2ஆக வெட்டி வச்சுருக்கோம். இதையும் வந்து இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா, ரொம்ப ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இப்போது இதை வந்து என்ன சேர்ப்போம்னா, இங்கே வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். பேன் வந்து நல்லா சூடாயாச்சு. இப்போது இந்த முட்டையை அப்படியே எடுத்து என்ன செய்யலாம்னா, அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த பேஸ்ட்டை வந்து நான் இன்னும் சைடில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து என்னென்னா, அப்படியே லோ ஃப்ளேமில் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா, பரட்டி அப்படியே எடுத்துடலாம். இப்போது மீதமுள்ள இதை பேஸ்ட்டு இதில் அப்படியே சேர்த்துலாம். இதை வந்து நல்லா என்ன ஆகணும்னா, அந்த ரோஸ்ட் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது அந்த முட்டை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அதனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சுட்டு, நான் இன்னொரு பேன் எடுத்திருக்கேன். இது வந்து லோ ஃப்ளேமில் எப்போவுமே நீங்கள் என்ன செய்யணும்னா,
மசாலா இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே லோ ஃப்ளேம்லேயே நம்ம இந்த முட்டையை அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இங்கே சைடில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு கொஞ்சம் கடுகு, அதோட காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம். இது வந்து என்னென்னா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருக்கேன். ஓகே, இதே சமயத்தில் இங்கே வந்து என்னென்னா நம்மளுடைய இந்த முட்டை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் என்னென்னா அந்த மசாலாலாம் வந்து அதோட ஒட்டி வரணும். சரியா? இப்போது அப்படியே புரட்டி எடுத்துடலாம். வந்து முட்டை வந்து அந்த ஒட்டாத மாதிரி இருக்கும். நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்னென்னா கடைசியில் அந்த ஃபினிஷ் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு மெயினாக வரணும். சரி, இப்போது ஒரு 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கியாச்சு. இதில் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை இதில் அப்படியே சேர்த்துலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து என்னென்னா உருளைக்கிழங்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் தேவையான உப்பு சேர்த்துலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே டாஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி, அதாவது தனியா பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி. இதை வந்து அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம என்ன செய்யலாம்னா அப்படியே புரட்டி எடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துலாம். வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வச்சுருக்கிற இந்த முட்டை இருக்கு இல்லையா, இதை அப்படியே எடுத்து இந்த உருளைக்கிழங்கோட அப்படியே சேர்த்தலாம். இப்போது என்ன பண்ணணும்னா அப்படியே ரொம்ப ஜென்டிலாக இந்த முட்டையும் இந்த உருளைக்கிழங்கையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சூப்பரான ஒரு முட்டை உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இப்போது நம்மளுடைய இந்த முட்டை உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம்.